Okay, done. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, என்னோட பேத்தி, அதாவது மருமகனுடைய பசங்கள்லாம் ஸ்கூல் லீவுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க கூட சும்மா அப்படியே ஜாலியாக இருந்த ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நான் ஏற்கனவே கொடுத்த வீடியோஸுக்கு நிறைய கமெண்ட்ஸில் வந்து டவுட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டதுக்கும் நான் அப்படியே இந்த வீடியோவிலே பதில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா பரீட்சை லீவுக்கு வந்திருந்தாங்க. இப்போ வந்துட்டு கூட அவங்கெல்லாம் போய் ஸ்கூலுக்கே போயிட்டாங்க. ஆனால் நான் தான் வீடியோ கொடுக்க ரொம்ப லேட்டு. ஓகே, சாரி, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. இப்போ என்னென்னா, என்னோடய மருமக பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சேனலோடைய ஒரு ஃபிக் ஃபேன் வந்து 2 பேரும். என்ன வீடியோ கொடுத்தாலும் உடனே அது எந்த வேலை இருந்தாலும் உட்காந்து பார்த்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. அவ்வளோ ஒரு ஃபேன் எனக்கு 2 குட்டீஸும். அவங்களுக்கு வந்து இந்த கோலம் போடுறது, நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். நிறைய இன்ட்ரெஸ்ட் 2 பொண்ணுங்களுக்குமே. அதனால அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன், கோலம் போடுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட். அவங்களே வந்து உட்காந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு அந்த ஸ்டென்சில்ஸ் பிளேட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்து நாங்களும் போடுவோம் அவ்வான்னு ஒரே கரைச்சல். சரி, ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நான் எப்படியெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லி அப்படியே அவங்கள பார்க்க வச்சுட்டு நான் வந்து கோலம் போட்டேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இந்த ட்ரெடிஷ்னல்ங்கிறதையும் மறந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பழைய வாழ்க்கை, அதுக்குள்ளெல்லாம் நம்ம இப்போல்லாம் போகிறதே இல்லை. இந்த கோலம் போடுறது, வாசல் தெளிக்கிறது, வாசல் கூட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலங்கள் வந்து ஸ்பீடாக போக போக எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது இல்லையா. ஆனால் கிராமத்துகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இது மாதிரி மாறுது. ஆனால் அந்தளவுக்கு நம்ம டவுன் வாழ்க்கை மாதிரி கிராம வாழ்க்கை இருக்காது. ஆனால் இவங்க வந்து கிராமம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு என்னோட ஃபேன் அப்படி தான் நான் சொல்லுவேன். எப்படி எனக்கு நிறைய குட்டீஸ் வந்து எனக்கு ஃபேன்ஸாக இருக்காங்களோ, அது மாதிரி இவங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஃபிக்ஸ் ஃபேன்ஸ். அப்புறம் நான் வந்து அன்றைக்கி சனிக்கிழமைனால சங்கு கோலம் தான் போட்டோம். காலையில் இல்லை, இது வந்து நைட்டு போட்ட கோலம். காலையில் சும்மா சிம்பிளாக ஒரு ஸ்டார் மாதிரி மட்டும் போட்டு விட்டுருந்தேன். சரி, நைட்டாவது சங்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே வந்து நின்று போட்டோம். அப்போ வந்து போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ மட்டும் சிம்பிளாக மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்டு அந்த எல்லோவை மட்டும் அப்படியே சும்மா கலர் மாதிரி கொடுத்து விட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா ஏன் இப்போ வீடியோவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பார்த்து ஓஞ்சு போயிட்டோம், ஏன் இப்போ வரவே மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப சாரி, இதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் நான் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். இதை நான் வந்து சொல்லிட்டு வீடியோ கொடுக்காமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றமாகவே போயிடுச்சு. அது ஏன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, எதனால் இப்படி நான் ஆகிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு அம்மா கூட சொன்னாங்க, அவங்க என்னோட ஃபேன், அந்த அம்மா, அவங்க கூட சொன்னாங்க, நீ நல்லா சுற்றி போட்டுக்கோம்மா, உனக்கு நீ சுற்றி போட்டுக்கோ, உனக்கு ஃபுல்லாக கண்டிஸ்டி இருக்குது, அதனால தான் நீ வந்து சரியாக இயங்க முடியலை அப்படியெல்லாம் கூட சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த அம்மா சொன்ன வார்த்தையே கடவுள் வார்த்தையே நான் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக எனக்கு நானே சுற்றி போட்டுக்கிட்டேன். இனிமேலும் நான் போட்டுக்கிறேன். தொடர்ந்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறக்கூடிய எல்லா வீடியோஸும் பழைய மாதிரி நம்ம செட்டிநாடு அம்மனி சேனலை ரன் பண்ணணும். எல்லாம் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, சேனலே டவுன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நான் சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாக ஆகிடும். அதனால் உங்களை நான் ஏமாத்துறதுக்கோ இல்லை வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். அதே போல் எடிட்டிங் வீடியோவும் கேட்டிருக்கிறீங்க, அதை வந்து நம்மளுடைய அம்மனி நேச்சுரல் விளாகில் கொடுக்குறேன். ஏன்னா இதிலே நான் வந்து கொடுக்கல, நான் அந்த சேனலில் நான் கொடுக்குறேன். ஏன்னா அது மானிட்டேஷனில் அப்படியே நிற்கிது. அதனால் அந்த சேனலில் நான் கொடுக்குறேன். கொடுத்த அன்னைக்குன்னு நான் வந்து உங்களுக்கு பதிவு இதில் உள்ள விளாக்லேயோ இல்லை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் வந்து போட்டு பின் பண்ணி விடுறேன்.
பாருங்கள். அது எப்படி மியூசிக் வைக்கணும்னு கேட்குறீங்க. அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ கொடுத்துருந்தேன். அதில் வந்து இந்த ஒரு வாரமாக உள்ள கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகள் தான் கேட்குறீங்க. அது வந்து நிறைய நான் வந்து இந்த எடிட்டிங் பற்றி நம்ம வீடியோ எப்படி எடுக்கிறது எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அம்மணி நேச்சுரல் vlogல வந்து நான் கொடுத்துருக்கேன். அது வந்து என்னோட 2வது சேனல். அதில் வந்து நிறைய உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் பாருங்கள், அந்த சேனலையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய விஷயங்கள் புதுசாக சேனல் ஆரம்பித்த என்னோட அத்தனை சகோதரிகளுக்கும் அந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அவங்க பேர் மகேஸ்வரி சங்கரா ஏதோ ஒரு நேம், சாரி நான் நேம் சரியாக மறந்துட்டேன். அக்கா உங்களை பற்றி நான் என்னோடய சேனலில் பேசிக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக நீங்கள் பேசிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய சகோதரிகள் என்னை பற்றி பேசி வீடியோலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய அவார்டு மாதிரி, எனக்கு கடவுள் கொடுத்த ஹிஃப்ட் மாதிரி. அதெல்லாம் பேசிக்கோங்க சிஸ்டர், தாராளமாக பேசிக்கோங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் கேட்டதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன சேனல் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன், நேம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தது. அதனால வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வேணால் போய் பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டாச்சு. என்னோடய பேத்திக்கு வந்து அந்த ஸ்டென்சில்ஸில் எப்படி வந்து கையில் பிடிச்சிட்டு எப்படி அச்சு கரெக்டாக அந்த அச்சு விழுகிற மாதிரி கோலம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. இது காலையில் டிஃபன். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா பூரி தான் வந்து டிஃபனாக பண்ணியிருந்தோம். பூரி வேக வச்சு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து பூரி கிழங்கு நான் எப்படி சிம்பிளாக செய்வேன், எல்லாருமே செய்கிற மாதிரி தான். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியாகிறதுக்கு வந்து இந்த கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். டேஸ்ட்டை வந்து மாற்றிடும். மணத்தையுமே அந்த உருளைக்கிழங்கோட அந்த குருமா மணத்தையுமே வந்து அது மாற்றிடும். அது வந்து எனக்கு பிடிக்காது. நான் எப்படி அது வந்து அந்த கிரேவி, அதாவது இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து கெட்டியாகிறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத நான் வந்து இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதில் வந்து பச்சை மிளகாய், வரமிளகாயை விட நம்ம இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்தா தான் அது நல்ல மணமாக இருக்கும். அது கூட கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் சொர்ணலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, ஹாய் அக்கா, குரோமில் வீடியோ அப்லோட் பண்ணால் ஸ்லோ ஆகுது, ஸ்பீடாக என்ன செய்யணும் சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் இது வரைக்கும் குரோமில் போய் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணதில்லைப்பா. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து யூடியூப்லேயே தான் பண்ணுவேன். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய லோகோ இருக்கும். நம்மளுடைய லோகோ நம்ம அதாவது நிறைய பேர் நிறைய ஐடி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னாவே வந்து நிறைய ஐடி இருக்கும் இல்லையா, நம்மளுடைய லோகோ இருந்தால் தான் அது நம்மளுடைய சேனல். ஓகேவா? அதை நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் கீழே வந்து அதை டச் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ, ஷார்ட்ஸு அண்டு லைவ் இதெல்லாம் மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் வீடியோவை டச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அப்லோட் கொடுங்க. நான் அப்படி தான் அப்லோட் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு உள்ள இடத்துல, டவர் வந்து கரெக்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அப்லோட் ஆகிடும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நான் இது வரைக்கும் குரோமில் போயிட்டு நான் வீடியோ ஸ்ட்ரைட்டாக நான் கொடுத்ததில்ல, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குலாம் வேக வச்சாச்சு. வேக வச்சோன்னே என்னோடய மருமையனும் பொண்ணு வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் அந்த தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நான் அப்படியே படிப்படியாக கட் பண்ணி அப்படியே வந்து குருமா செஞ்சேன். சின்னதாக நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ். ரொம்ப பொடியாக கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணசேகர் அப்படிங்கிற ஒரு ஐடி, அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா வாஷிங் மிஷினில் அண்ணா துணி உங்கள் துணி தனித்தனியாக போடுவீங்களா ஒன்றா போடுவீங்களா, அழுக்கு போகுமா சிஸ்டர், நான் வாஷிங் மிஷின் வாங்கணும் சொல்லுங்கள் சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தனித்தனியாலாம் போட மாட்டோம்மா. எப்போதும் இன்னர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக போட்டுருவேன். மற்றபடி நம்ம மற்ற துணிகளை எல்லாமே வந்து ஒன்றா போட்டு தான் துவைப்பேன். நல்லாவே வந்து அழுக்கு போகும். இப்போ நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லோடு IAB மாடல் அந்த கம்பெனி.
நல்லா இருக்குது. வாஷிங் மிஷின் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுக்கெல்லாம் நல்லா தான் போகும். நான் எடுத்து இது வரைக்கும் எதுவும் கையிலலாம் துவைச்சதில்லை, அழுக்கு போகலையே அப்படின்லாம் கையில் துவைச்சதில்லை. அந்தளவுக்கு வந்து நல்லாவே அழுக்கு போகுது. தனித்தனியாக அது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் ஒன்றா போட்டு துவைச்சாலும் சரி. இல்லை பெரும்பாலும் வந்து இன்னர்ஸை மட்டும் நீங்கள் தனியாக துவைச்சிக்கோங்க, அதுதான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு பூரிக்கு உருளைக்கிழங்குக்கு வந்து நம்ம எவ்வளவு உருளைக்கிழங்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு மட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்படுத்துரும், டேஸ்ட்டு மாறிடும். ஒரே ஒரு தக்காளி சிம்பிளாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றாமல் நம்ம அந்த உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து கெட்டியாக கொண்டு வரது எப்படி அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்கு அல்லது ஒரு 1.5 உருளைக்கிழங்கை வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா மசியை வந்து கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டுட்டு அதையே வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த திக்னஸ் வந்து நல்லா இருக்கும், பார்க்குறக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடலை மாவு ஊற்றினா கூட அது ஒரு கலரில் இருக்கும், ஒரு மாதிரி மழுமழுன்னு இருக்கும், அதோட டேஸ்ட்டே மாறிடும். இதுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த சசிகலா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுவுமே தொடர்ந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் அன்னைக்கு சங்கு விளக்கு காட்டினேன் இல்லையா, பெருமாளுக்கு தீபம் ஏற்றி, அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. எனக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல முடியல, டைப் பண்ண முடியல. அதனால் நான் லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன், சாரி. சரி, வீடியோ கொடுக்கையில் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் அப்படியே விட்டுட்டேன். என்னடா நம்ம கேட்குறோம் பதில் சொல்லாமல் லைக் மட்டும் கொடுக்குறாங்களே அப்படியெல்லாம் வந்து யாரும் யோசனை பண்ணாதீங்க. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் மாதிரி ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறீங்கக்கா அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து எல்லா கேள்விகளுக்குமே ரிப்ளை பண்ணுவேன். நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அதை பற்றி நான் வ்ளாகில் சொல்ல போகிறேன்னு அர்த்தம். ஏன்னா வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வியோடு விட்டுருவீங்க. ஆனால் நான் அதை வந்து பெருசாக நான் வந்து எழுதணும், பேராகிராஃப் மாதிரி எழுதணும். அதனால தான் நான் வந்து சொல்லலை, சரி வ்ளாகில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த சங்கு விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது கோவில்பட்டியிலேருந்து மதுரை வரும்போது ஒரு ஹோட்டலில் வந்து வச்சுருந்தாங்க. முன்னாடி வந்து ஒரு டீ குடிக்க போகலான்ட்டு உள்ளே போனோம். முன்னாடி வந்து அந்த ட்ரெடிஷ்னலான பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது எவ்வளவு 350 ரூபாயோ என்னமோ, 2 விளக்கும் சேர்த்துன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டே நான் வாங்கிட்டு வந்த அன்றைக்கினே அதை ஓப்பன் பண்ணியே வீடியோ கொடுத்துட்டேன். ஆனால் அந்த ஹோட்டல் பேரெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஹோட்டலில் எப்போதும் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம், அந்த ஹோட்டல்லையுமே இது வச்சுருந்தாங்க இந்த விளக்கு. இப்போ எல்லா பக்கமுமே இருக்குது, நீங்கள் அந்த படத்தை காட்டி நீங்கள் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. போகிற பக்கம் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா பாருங்கள், கிடைக்கும். கிடைச்சிதுன்னா வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பூரி எல்லாம் உருளைக்கிழங்கு குருமா செஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பூரியும் செய்ய ஆரம்பித்தாச்சு. காலையில் அவங்களுக்கு வந்த அன்னைக்கு இதுதான் டிஃபன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்க அந்த ஒரு வாரம் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வீடியோ எடுக்கலாங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா எல்லோரும் கூட சேர்ந்து இருக்கலாம். எப்போதுமே தனிமையில் தான் இருக்கிறோம், எப்போதும் தனிமையாக இருக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், மொபைலை எனி டைம் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே தான் திரிகிறோம். அதனால சரி வர்றப்போ நம்ம அப்படியே ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து வீடியோ எடுக்கிறதில்ல. ஊருக்கு போனாலும் வீடியோ எடுக்கிறதில்ல. அது என்னமோ அப்படி சரி நம்ம எல்லோரும் கூட சேர்ந்து இருக்கலாம், ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு அப்படின்ட்டுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இருந்துக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாமல். நாளையிலேருந்து தொடர்ந்து விலாகு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நம்புங்க, நம்பிக்கையோடு நம்புங்கன்னு சொன்னோன்னே என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்புங்க, கண்டிப்பாக கொடுப்பேன். என்னோடய பேச்சுங்கள்லாம் சொன்னது மாதிரி எல்லோரும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.